சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்கிற பெயரில் எஸ்ஐஆர் என்ற நிலையில் உள்ளது. சரி, இப்ப என்னடா பண்ண சொல்ற? மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட, ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டில் மக்களுக்கு இருக்கிற, குடிகளுக்கு இருக்கிற கடைசி இது வாக்கை திருத்துவது என்பதையும் தாண்டி வாக்கை திருடுவது, பறிப்பது வலிமை மிக்க கருவி, கடைசி மதிப்புமிக்க உரிமை என்பதே வாக்குதான். அன்பார்ந்த தமிழ் மக்களே, வீர தமிழ் நெஞ்சங்களே, அந்த வாக்கையும் பறிக்கிற ஒரு கொடும் சூழல் இங்கே உருவாகி இருக்கிறது. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. பொறுமை சாமி, பொறுமை. இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தின் மூலமாக பீகாரில் மட்டும் 81 லட்சம் வாக்குகள் விடுபட்டிருக்கிறது. ஓ, நீ அப்படி வரியா? செலுத்துகிற தகுதி பெற்றவர்கள் அந்த வாக்குரிமையை இழந்திருக்கார்கள் என்பதை சான்றோர்களோடு நிறுவியிருக்கிறார்கள். அடப்பாவீங்களா, இப்பதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? அவர்கள் சொல்வது போலி வாக்காளர்கள், கள்ள வாக்கு செலுத்துபவர்கள். நாங்க 4 பேரும் செல்லாத ஓட்டு. அப்ப உள்ள இருக்க 2 ஓட்டு கள்ள ஓட்டு. இறந்தவர் பெயரிலும் வாக்குகள் இருக்கிறது, அது தொடர்ச்சியாக கள்ள வாக்காக பதிவாகிறது என்ற குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். உங்க ஊர்ல தானே நாங்க கள்ளோட்டை குத்துனோம். கள்ள ஓட்டா? போலி வாக்காளர்கள் என்றால் அந்த வாக்காளர்களை கண்டுபிடித்து அவர்களை களைய வேண்டும். இந்த நாட்டை திருத்தணும்னா களை புடுங்கணும். இதுதான் இப்ப தேவை. இறந்தோர்கள் என்றால் இறப்பு சான்றிதழை வழங்கி இருப்பார்கள். அப்ப இறந்தோர்களை பெயரை அதிலிருந்து நீக்காது விட்டது யாருடைய பிழை? உனக்கு தெரியாதா? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாமத்தான் இங்க வந்து குத்த வச்சேன். இப்போதுதான் போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள், கள்ள வாக்கை பதிவு செய்கிறார்கள். இறந்தவர்கள் பெயர் பட்டியலாம் இருப்பது, அதெல்லாம் வாக்காளர் பட்டியலில் இருப்பது உங்களுக்கு இப்போதுதான் தெரிய வருகிறதா? நான் தூங்கிட்டேன், பார்க்கல, இப்பதான் எந்திரிச்சு. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல.